அந்த மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மிகவும் கெடுதி செய்யக்கூடியவன். அவன் 1, 5, 9 அமர்ந்து விட்டால் சனி திசை அவனை உயரத்திற்கு கொண்டு போகும். உயரத்துக்கு கொண்டு போகும்னா பதவி கிடைக்கும், வீடு கட்டுவேன், வாசல் கிடைப்பேன், தொழில் சிறக்கும், காசு பணம், செல்வம், செல்வாக்கு, பதவி எல்லாமே கிடைக்கும். உயரத்துக்கு கொண்டு போகும்னா இவ்வளோன்னு வச்சுக்கிறணும். மகர லக்கணத்தில் பிறந்தவனுக்கு சனி செவ்வாய் 1, 5, 9 இருந்தால் மிக மிக சூப்பர். யாருக்காவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க எனக்கு. மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி 1, 5, 9. 1 என்பது சனி இருந்த ஆட்சி. ரைட். சனி எங்கே இருந்தால் நல்லது? 3, 6. ஐயா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்க. மேச லக்கணத்துக்கு சனி மிகவும் தொல்லை தரக்கூடியவர். மேச லக்கணத்துக்காரனுக்கு சனியே மேச லக்கணத்தில் இருந்தால் மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா நீசம் இல்லையா? நீசம். நீ சொல்றது இப்போ என்ன கேட்குறீங்க? 1, 5, 9 தான் இல்லை, மேசமே வச்சுக்கோங்க, அவர் வழிக்கு வர்றேன். மேசத்துக்கு நீசம் ஐயா. மேச லக்கணமாக வந்தால் ஆமாம் ஆமாம் சரி பரவாயில்ல, எதுனாலும் கேட்டுக்கங்க. சனி எங்கே இருந்தால் சிறப்பு? நான் மெதுவாகவே சொல்கிறேன், நீங்கள் குறிப்பெடுக்கிறதுக்கு சுருக்கமாக எழுதிங்க. சனின்னா போட சா, அவ்வளோதான். சனி 3, 6, 9, 10, 11 சனி இருந்தால் அது யோகம். அப்படி இருந்தால் என்ன யோகம் சார்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் தீர்க்காயுள். சனி தான் ஆயுள் காரணம். அப்போ தீர்க்க ஆயுளை கொடுப்பார். நிறைதனம். நிறைதனம்னா அதிகமான பணத்தை கொடுப்பார். பூமியில் புகழுடன் விளங்குவான். அரசர் லாபம் அடைவான். அரசர் லாபம் அடைதல் என்றால் அரசின் மூலம் காசு இவனுக்கு வரும். எப்போ வரும்? அரசு வேலை பார்த்தா வரும், அல்லது அரசு கான்ட்ராக்ட் சில பேர் எடுப்பாங்க, அப்போ வரும். அரசியல்வாதிக்கு பினாமியாக இருந்தால் வரும். வேற என்ன வருமா? இந்த மாதிரி அரசனுடைய காசு எந்த வகையிலாவது அவனுக்கு வந்து சேரும். இப்போ பாருங்க, 4ஆம் இடத்தில் சனி நின்றால் அது அன்னைக்கு தோஷத்தை தரும். 4ஆம் இடத்துல சனி இருந்து சனி திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அன்னைக்கு தோஷம் தரும். காரணம், 4ஆம் இடம் என்பது தாய் என்ற உறவை குறிக்கக்கூடிய இடம். அங்கே சனி இருந்து திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் தோஷம் தரும். கட்டாயம் தருமா அப்படின்னா மீதி எல்லாமே பார்க்கணும். சந்திரனுடைய நிலைமையை பார்க்கணும். புரியுதா? அம்மான்றது சந்திரனை பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். இது ஒரு பாயிண்ட். 4ஆம் இடத்தில் சனி இருந்து திசை வந்தால் அம்மாவுக்கு ஒரு கண்டம் சொல்லு, ஓகேவா? 2ஆம் இடம் 7ஆம் இடத்தில் சனி இருந்து அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் மனைவிக்கு தோஷம் சொல்லு. தோஷம் என்பது இறப்பு, உடம்புக்கு முடியாமல் போகிறது, திடீர் கண்டம். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அம்மா டீச்சராக இருக்காங்க. பையன் காலேஜில் படிக்கிறேன், வண்டியில் கொண்டு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு கூட போய். அப்படி சேலை வண்டி பின்னாடியில் சுற்றி கீழே விழுந்து ஒரு 70 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணாங்க. 70 லட்சம், 1 கோடி நியர் ஹோமோசேஜில் இருக்காங்க.
அப்போ இதெல்லாம் ஜாதகம் கிடச்சுன்னா நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்துடலாம். ஜாதகத்தில் இல்லாதது வாழ்க்கையில் நடக்காது. வாழ்க்கை நடப்பது ஜாதகத்தில் இல்லாமல் இருக்காது. பார்த்துக்குங்க. 8ஆம் இடத்தில் சனி நின்றால் தீர்க்காயில், ஆனால் அது வலிமையாக இருந்தால் நல்லது. 8ஆம் இடம் மகரமாகவோ கும்பமாகவோ வந்து சனி இருந்தால் அங்கே ஆயில் தீர்க்கம். 8ஆம் இடம் மேசமாக வந்து சனி இருந்தால் ஆயில் தோஷம். பொதுவான கருத்து தான். 8ஆம் இடத்துல சனி இருந்தால் ஆயில் தீர்க்கம்னு. அப்போ சனியை நீங்கள் தராசு வச்சு நிறுத்தி பார்க்கணும். நவாம்சத்தில் எப்படி இருக்கான், பகை வீட்டில் இருக்கானா, ஆட்சி வீட்டில் இருக்கானா, அல்லது சனியே அங்கே ராகு கேதுனுடைய பிடியில் இருக்கானா, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து சனியை முடிவெடுக்கணும். 8ல் சனி இருந்தாலே ஆயில் தீர்க்கம் என்று சொல்லிவிட்டார், ஆகவே இவருக்கு தீர்க்கமாகிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ 8ஆம் இடம் எந்த இடமா இருக்குன்னு பார்க்கணும். 8ஆம் இடம் இதாக வருது, துலாமாக வருது. சனி இருந்தால் என்னதான் கெட்டதா? 8ஆம் உச்சம். இப்போ சனி துலாத்தில் உச்சம். அது 8ஆம் இடம் வந்து சனி உட்காந்தா அவனுக்கு 88 வயசு. ஓடி போய் பஸ்ஸுக்கு நடுவில் விழுந்தால் கூட பஸ்ஸுதே நெளிஞ்சு போயிருமே தவிர இவன் பொழைச்சிக்கிறீங்க, சாவு வராது. அப்போ அந்த இதெல்லாம் வரும். பொதுவாக ஒரு கருத்தை அப்படியே எடுக்கக்கூடாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் 8ஆம் இடம்ன்றது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் அதை சொல்லுங்க. நவாம்சத்தில் எங்கே இருக்காரு? உச்சமட்டு இருக்காரு. உச்சமட்டு இருக்காரு. இது எத்தனாவது வேணுங்க? கடகராசியா? கடக லக்னம்னா எத்தனை? 3, 4, 5, 6ஆம் இடத்துல இருக்காரு. 5ல் இருக்காரா? 5ல் சனி இருந்து அந்த சனி வீக்காக இருக்காரு. திசா புத்தியில் என்ன அதை சொல்லுங்க பார்ப்போம். நீ சொல்லுங்க சண்முகவேல். குழந்தைக்கு புத்திர தோஷம் உண்டாக்கி விட்டுறான். அதை இது சொல்ல வர்றேன். ஆமாம், 7ல் சனி என்ன பலம்? 7ல் சனி என்ன பலம்? திக்பலம். சார் அந்த லிஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். திக்பலம்னா ஸ்ட்ராங்கான பலன். ராணாட்டம் முறுக்கு கம்பியை போட்டு அங்கே போட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். திக்பலம் 7ல். அந்த 7ஆம் இடம் வந்து மகரம் கும்பமாக வந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். அது ஆட்சி வீடு உச்ச வீடாக வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக 7ஆம் வீடு மேசமாக வந்து மேசத்தில் சனி உட்காந்தா என்ன? சனி திசை வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. குடும்ப டமார். என்னங்க புரியல? இவன் எப்படி கெட்டவன், இவனை எப்படி கெட்டவன் சொல்லுவீங்க? இப்போ எந்த லக்கணத்துக்கு இவன் கெட்டவன்? உங்கள் வழிக்கே வர்றேன். இல்லைங்க, எந்த லக்கணத்துக்காரனுக்கு இவன் கெட்டவன்? நீங்கள் இப்போ சனியை நீங்கள் எப்படி கெட்டவே சொல்ல போச்சு சொல்லுங்க. இப்போ எனக்கு வழக்கம் கொடுங்க. ஐயா, சனி நீசமான ஆயுள் பங்கத்தை உண்டு பண்ணி விட்டுரும். 7ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் நீசம் அடையக்கூடாது. அப்படி கிடையாது. நீசம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல, நீசம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை சாதா பார்வையை விட மோசம். கண்ணு செவந்து பார்க்குற விஜயகாந்துக்கும் காதல் பாட்டுக்கு ஆடுற விஜயகாந்துக்கும் கண்ணு எப்படி இருக்கும்?
அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய 7ஆம் வீடு என்ன வீடோ அந்த வீடு டேமேஜ் ஆகிடும். அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெற்றாலும் கூட 7ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது.